பண்டைய நகரமான மோஹென்ஜோடாரோ எக்ஸ்கவேஷன்ல ஈடுபட்டிருந்தப்போ ஆர்கியலாஜிக்கல் ரிசர்ச்சர்ஸ் ரொம்ப எதிர்பாராத மரணத்தை பெற்றதாக தங்கிருந்த மக்களின் எலும்புக்கூடுகளை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எலும்புகளோடு தனது தாய் தந்தையின் கைகளை பிடித்துக் கொண்டிருந்த உடம்பு ஒரு குழந்தையோடது. அவங்க தெருவில் இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு வன்முறை நடந்துச்சு. கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த நகரம் ஃபுல்லா சாம்பலாக்கப்பட்டது. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு கூடுகள் எல்லாமே ரேடியோ ஆக்டிவிட்டி தன்மை கொண்டவை என்று ஆய்வுகள் சொல்லுது. ரேடியோ வேவ்ஸின் அளவு ஹிரோஷிமா மற்றும் நாகசாகில் ஆட்டாம் பாம்புகளுக்கு பிறகு காணப்பட்டது. பழங்கால நகரத்தின் சுவர்கள் மற்றும் செங்கற்கள் ஸ்ட்ராங்கா இருந்ததா சொல்றாங்க. கடுமையான போர் நடந்த மாதிரி அங்க எந்த ஆதாரமும் கிடைக்கல. இறைச்சி, சாற்று இது போன்ற எந்த பள்ளத்தாக்கும் கண்டுபிடிக்கப்படல. அந்த பகுதிக்கு பக்கத்துல வோல்கேனோ வெடித்ததற்கான ஆதாரமும் இல்லை. இந்த நகரம் எப்படி முழுசா அழிக்கப்பட்டுச்சு மற்றும் குப்பைகளை எப்படி இவ்வளவு அதிக அளவு ரேடியோ வேவ்ஸை காட்டுதுன்னு இன்னும் புரியல.